முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான ரவா கிச்சடி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் உருகட்டும். இதில் நம்ம ரவையை வறுக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதையே நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமாக வர்ற அளவுக்கு ரவையை வறுத்துக்கலாம். இல்லைனா ரவை கட்டிக்கும். ரவையை வறுத்தா தான் கொஞ்சம் உதிரியாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கட்டின மாதிரி ஆகிடும். அதனால் ரவையை இந்த அளவுக்கு பாருங்கள் போதும், இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் நான் ஆயில் சேர்க்குறேன். ஃபுல்லுமே நெய்யில் கூட நம்ம செய்யலாம். நெய்யில் செஞ்சால் என்னாகுன்னா கொஞ்சம் இறுகின மாதிரி ஆகிடும், ரவை கொஞ்சம் கட்டிக்கும். நெய் அதனால் ஃபுல்லும் நெய்யில் செய்யக்கூடாது. இதுன்ட்டு இல்லை, ஸ்வீட்டு எதாக இருந்தாலும் நெய்யில் செஞ்சால் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கொஞ்சம் கெட்டி ஆகிடும். அதனால் நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கூடவே கடுகு கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கேரட், பீன்ஸ், கொஞ்சம் பட்டாணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், சீக்கிரமாக வதங்குறதுக்காக. உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும், சீக்கிரமாகவும் வெந்துடும், அதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சிடலாம். சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு விட்டதுனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கும், வதங்கிடும். இந்தளவுக்கு வதங்கியிருக்கு. நான் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணி வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தட்டி தான் போட்டிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு பாருங்கள் வதங்கிருச்சு. இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் பக்கம் நம்ம தண்ணி வச்சுக்கலாம். கேரட் பீன்ஸ் எண்ணெயிலேயே வதங்கிரும். கொஞ்சம் பட்டாணி மத்தி கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும் கடிச்சா. அதனால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வச்சு இன்னொரு 2 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். இந்த தண்ணி ட்ரை ஆகிறக்கும் அது வேகிறக்கும் கரெக்டாக இருக்கும். நான் கம்மியாக ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக தான் வச்சுருக்கேன் தண்ணி. பாருங்கள் இந்தளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 2.5 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். அது கரெக்டாக இருக்கும் அளவு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். பாருங்கள் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் இதில் போட்டு கிண்டிக்கலாம். கட்டி இல்லாமல் திருப்பி விட்டிங்கன்னா கிளறிக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக போட்டு இது பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், அது ரெடி ஆயிரும். நம்ம சும்மாவே கிளறலாம், இருந்தாலும் மூடி வச்சா சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு ரவை. தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ரவையும் வேகிறக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும் தண்ணியோட அளவு. இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். உங்களுக்கு வேணால் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு ஃப்ளேவருக்காக நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.